அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த வீட்டில் செல்வம் அதிகரிக்க, நிம்மதி கிடைக்க, ஆரோக்கியம் உருவாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த முறையில் எப்படி பயன்படுத்தினா நம்ம நினைத்ததை கடவுள் நிறைவேற்றுவார், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பச்சை கற்பூரம். வசியம் செய்யும் வல்லமை கொண்டது, அதாவது கடவுளையே வசியம் செய்யும் வல்லமை கொண்டது இந்த பச்சை கற்பூரம். எப்படி செஞ்சால் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பச்சை கற்பூரம் இயற்கையில் இருக்கக்கூடிய சுகந்த மரம், கற்பூர மரம், இந்த இரண்டு மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இயற்கையில் பச்சையான முறையில் கிடைப்பதாலும் இது உணவுக்கு நேரடியாக பயன்படுத்துவதாலும் இதை பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆன்மீக ரீதியிலும் சரி, மருத்துவ ரீதியிலும் சரி மிகவும் மிகவும் மனிதனுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருப்பது இந்த பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியில் பார்த்திங்கன்னா வலி நிவாரணிக்கு பயன்படுத்துகிறாங்க. பல நோய்களுக்கு, ஜலதோஷத்துக்கும் வலிக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். இது மருத்துவ ரீதியில். மேலும் உணவுப் பொருள்கள் கெடாமல் இருப்பதற்கு, இனிப்பில் சீக்கிரம் பூஞ்சை வராமல் இருப்பதற்கும், பல நாட்களுக்கு சுவை அப்படியே இருப்பதற்கும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். இப்போ ஆன்மீக ரீதியில் பார்த்திங்கன்னா தெய்வீக அம்சம் அதிகரிக்கவும், மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்த வேண்டும். பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் மிக்க ஒரு பொருள். நல்ல நறுமணம் என்றாலே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமியை வழிபடும் போது பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருளும், நாம் நினைத்தது நிறைவேறும், செல்வம் அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். தீபம் ஏற்றி வழிபடுவோம். அந்த தீபத்தில் தீப எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை போட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கடவுளுடைய அம்சமும் ஆசீர்வாதமும் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. குங்குமம் இடுவோம். இந்த குங்குமம் இடும்போது பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். பெண்கள் குங்குமம் இடுவதும் ஆண்கள் குங்குமம் இடுவதும் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கந்திஷ்யை தடுத்து நிறுத்தும். மேலும் வசிய சக்தி அதிகரிக்கும், காரிய சித்தியை ஏற்படுத்தும். இன்னும் பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அந்த குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமம் நம்ம இட்டு வந்தோம் அப்படின்னா மிகுந்த சக்தி, நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கும், காரிய சித்தி ஏற்படும். தொடர்ந்து ஒரு விஷயத்தில் தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் குங்குமம் வைக்கிறீங்க இல்லையா, அதில் பச்சை கற்பூரம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குங்குமம் வச்சுட்டு அந்த பணியை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பணியில் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். அந்த நாளிலிருந்து கடன் தரலை, கடன் கேட்கும் போதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு தள்ளிகிட்டே போகுது, தரமாட்டுக்குன்னு நம்மளை ஏமாற்றிட்டே வராங்க அப்படின்னா இந்த குங்குமத்தை வச்சுட்டு போய் நீங்கள் பண சம்பந்தமான பணியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். இதுவும் ஆன்மீக நம்பிக்கை. நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். அடுத்த ஒரு விஷயம், பணப்பெட்டி, பணம் வைக்கிற இடம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது பீரோவாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பெட்டியாக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், அந்த இடத்துல இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா தனத்தை, அதாவது தனவசியத்தை செய்யும் வல்லமை கொண்டது. இந்த பச்சை கற்பூரம் என்ன பண்ணுன்னா அந்த பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடவுளையே வசியம் செஞ்சு உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் அளவிற்கு இந்த பச்சை கற்பூரத்திற்கு வலிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கையில் பச்சை கற்பூரம் வச்சுக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணது சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரத்தில் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது தினமும் அந்த பூஜை அறையில் நல்ல நறுமணத்தை உண்டாக்கும். அந்த நறுமணம் வீட்டில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும். நல்ல நறுமணம் வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். ஒரு மஞ்சள் துணி கிடைக்கல அப்படின்னா மஞ்சளை தண்ணியில் நல்லா குழப்பி அதில் ஒரு வெள்ளை துணியை நினச்சிங்களா மஞ்சளாக மாறிடும். இந்த மஞ்சள் துணியில் ஓரளவுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், கிராம்பு, மஞ்சள் பொடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருட்கள். ஏலக்காய் இது வாசனை பொருள். இது நல்ல விஷயங்களை அதிகமாக ஈர்க்கும், வீட்டுக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக தரும். இதெல்லாம் போட்ட அந்த மஞ்சள் துணியை நல்லா இறுக்கி கட்டி குபேர மூலையில், தென்மேற்கு மூலை தான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் குபேரனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். 2 பேருக்கு இடையே ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருந்துச்சு அப்படின்னா, இதில் யாராவது வந்து நாங்கள் 2 பேர் பேசுகிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்க இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து எங்கள் இருவருக்கும் இடையே உள்ள மனஸ்தாபம் சரியாக வேண்டும், நாங்கள் இருவரும் மீண்டும் அன்பாகவும் பண்பாகவும் பழக வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் உங்கள் 2 பேருக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் சரியாகும். இந்த அளவுக்கு வசியத்தன்மையும் கடவுளையே வசியப்படுத்தும் வல்லமையும் கொண்டதான் இந்த பச்சை கற்பூரம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் எந்த நாளாகலாம் இருக்கட்டும், அந்த நாளில் இந்த பச்சை கற்பூரம் தொடர்பாக நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. குலதெய்வத்தினுடைய அருளையும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு இந்த பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணலாம், நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் பிரார்த்தனையும் நிறைவேறும், குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் அதிகமாக கிடைக்கும். நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள், காலங்காலமாக நம்ம தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்த வழிமுறைகள். உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை, உங்கள் நீண்ட நாளுடைய கோரிக்கையை இந்த பச்சை கற்பூரம் வைத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரம் நிறைவேறும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் சரியாகி தனவரவு அதிகரிக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.